திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா. சட்டசபையில் நேற்று ஆதவுக்கும் உதயநிதிக்கும் பத்தி எரிஞ்சிச்சு. நேற்று சட்டசபையில் பட்ஜெட் தாக்கல் பண்ணதை பற்றி பேசலை, ஆனால் இதுதான் பயங்கரமாக போச்சு. 900 கோடி வந்துட்டு ஏன் வாங்கினீங்க அப்படின்னு ஆதவ் கேட்டதாக இருக்கட்டும், எந்திரிச்சு உங்கள் மாமனார் தான் கொடுத்தாரு அவர்கிட்ட கேட்டதுன்னு சொன்னதாக இருக்கட்டும், திருப்பி போய் உங்கள் அப்பா கிட்ட தான் கேளு, இங்கே உங்கள் அப்பாவை காணா, நான் ஒன்றும் வாங்கலை, அந்த லாட்ரி டிக்கெட்டுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, பொய்யாவா சொல்கிறாரு ஆதவ்? 900 கோடி. இதில் வேற ஊழல் இல்லாத திமுக ஒரு லட்ச ரூபா ஒரு இஎம்ஐ வாங்கினதுக்கு கழுவி வீட்டில் நின்று ஊற்றுறோம், அதை கட்ட நம்மளால் முடியலை. இதில் வேற என்னை அப்பான்னு கூப்பிடுங்கன்னு எல்லாரும் சொன்னார். அந்த 900 கோடியில் 1 லட்சம் கொடுக்கப்படாது. நீ கொடுக்குறத கொடுத்துரு, நாட்டில் வந்து நீ கொள்ளையடிச்சுக்க, கற்பழிச்சுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு தேவை காசு. நீ 90 கோடி கொடு, 90 கோடி இல்லையா, அதுக்கு மேலேயா 90 கோடி கொடு, நீ என்ன கோடி வேணாலும் கொடு. கேட்டால் இவங்களுக்கு பேர் முதலமைச்சர், நாங்கள் தான் இந்த தமிழ்நாட்டை திருத்துறோம் அப்படிங்கிறத இதை சொல்ல வந்துட்டு உண்மையாகவே வெக்கமா இல்லை? ஒவ்வொரு சட்டசபையிலையும் ஒவ்வொரு டைம் நடக்கும்போது உங்கள் திமுகவை பற்றி ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறாங்க டிவிக்கு அமைச்சர்கள் எல்லாம் வந்துட்டு. ஆதாரபூர்வம். நீங்கள் அடித்த கொள்ளை, மின்சாரத்துறையில் கொள்ளை, எந்த துறையில் நீங்கள் கொள்ளையடிக்கலை சொல்லுங்கள் பார்க்கலாம்? எந்த துறையில் கொள்ளையடிச்சிக்கிங்க? அவங்க மாமனார்ட்டேருந்து வாங்கினீங்க, அவர்கிட்ட ஒன்றும் இருந்து வாங்கலை, வாங்காமையா 900 கோடின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறாரு ஆதவ் அவர்கள். சொல்லுங்கள், நேற்று உங்கள் அமைச்சர்கள் எல்லாம் பேசுகிறாங்க, என்ன பேசுனாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம்? திருப்பி உங்கள் அமைச்சர் பேசுகிறதுக்கெல்லாம் டிவிக்கு அமைச்சர்கள் ரிப்ளை கொடுக்குறாங்க பாரு. அவ்வளோ உங்கள் அமைச்சர் காரசரமாக பேசுகிறார். டிவிக்கு அமைச்சர் எல்லாம் வந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டு ஒவ்வொரு ரிப்ளேவும் தூக்கு மாட்டி தொங்குறது மாதிரி இருக்குது. ஆனால் திருப்பி நீங்கள் பதில் பேச முடியல. ஆதவ் கேட்டோன்னே உதயநிதி அவர்கள் குனிஞ்சு இப்படி உக்காந்துக்கிட்டார். ஏன் கொடுக்க வேண்டியதானே சொல்லுங்கள் பார்க்கலாம்? பதில் கொடுக்க வேண்டியதானே? மதுக்கடையில் மூடி இருக்குன்னு சொல்கிறீங்க, மூடினது மாதிரி தெரியல அப்படின்னு ஏவாவேல் சொல்கிறாரு. அதுக்கு வந்துட்டு நம்ம செங்கோட்டையன் அவர் எந்திரிச்சு கேட்டார் ஒரு கேள்வி, மதுக்கடையை ஆட்சியில் வேணால் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, கல் குடிச்சு சாராயம் காய்ச்சி கெட்டு போயிடுவாங்க, அதனால் மதுக்கடை கொண்டுட்டு வந்தாங்களாம். காரணம், ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகள் மூடிடுறேன் அப்படின்னு சொன்னீங்க. எந்த மதுக்கடைகள் மூடி இருக்கீங்க? என்ன மக்களே, நான் சொல்கிறது உண்மை தானே?